ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வேளாங்கண்ணி போகிறீங்களா? அதுவும் குறிப்பாக அங்கே வந்து நைட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. கடைசி வரலும் பாருங்கள். வேளாங்கண்ணியில் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 மணி வரலும் தாங்க திறந்துருக்கும். நானும் இப்போ வந்து நைட்டு தாங்க வேளாங்கண்ணி சர்ச் வந்திருக்கேன். இங்கே நான் ஃபேஸ் பண்ணதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தெளிவாக வரணுன்ட்டு. உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் இங்கே வந்துடுங்க. 6 மணிக்கு வந்த உடனே வழிபட்டுட்டு ரூம் எடுக்கிறவங்க ரூம் எடுத்துக்கலாம். இல்லை நான் கோவிலில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னா கோவில்லையும் ஸ்டே பண்ண முடியுங்க. கோவில் மட்டும் 9 மணி வரலாம் தாங்க திறந்துருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்க்க முடியும். அதுக்கு மேலே மார்னிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டே பண்ணிக்க முடியும். வரும்போதே அதுக்கு தேவையான பெட்ஷீட்டு தலகாணிலாம் கொண்டு வந்துடுங்க. சில சர்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கெலாம் மூடிடுறாங்கங்க. இந்த சர்ச் வந்து 8 மணிக்கெலாம் மூடிட்டுருக்காங்க. ஆனால் மேலே பாருங்கள், நிலாவுக்கு அதுவும் கரெக்டாக சென்டராக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த வேளாங்கண்ணி கோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. நாம் இப்போ பார்க்குற இந்த சர்ச் முன்னாடி தாங்க வேண்டுதல் நிறைவேற்றுற இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி வேண்டுதலோடு வந்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து வேண்டுதலை செலுத்துங்க. அப்படியே அந்த வேண்டுதல் நிறைவேற்ற பக்கத்தில் தாங்க இந்த சிலையும் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இங்கே தாங்க ஃபுல்லாக வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. இங்கே நான் பார்த்த வரலும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த டிஸ்டன்ஸு. அடி மேலே அடி வச்சும் நடக்கிறாங்க, முட்டி போட்டு நடக்கிறாங்க. அந்த வேண்டுதல்லாம் இங்கே தாங்க நிறைவேற்ற முடியும். அந்த வேண்டுதல் பகலில் நிறைவேற்றும் போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அதிக பேர் நைட்டில் வந்து செலுத்துகிறாங்க. பகலில் வேளாங்கண்ணி ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் காட்டுறேன். ஓகே, பாய் பாய்.